Next question, Jan 2022 ல இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, the complex that show John Teller distortion னு கேட்டிருக்காங்க. So John Teller distortion வந்து எப்பதான் exhibit ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்னு வந்து EG ansymmetric இருக்கணும். EG ansymmetric இருந்தா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்? EG ansymmetric இருந்தா it will be a strong John Teller distortion இருக்கும். or T2G ansymmetry இருக்கும். So இப்போ வந்து d orbitals வந்து in general d orbitals வந்து unsymmetrically filled இருந்தா நம்ம வந்து John Teller distortion வந்து exhibit ஆகும். ஓகேவா? unsymmetrically filled d orbitals இருந்தா John Teller distortion இருக்கும். So இப்போ வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து EG ansymmetry இருந்தா strong John Teller distortion, T2G ansymmetry இருந்தா weak or dynamic John Teller distortion வந்து possible. ஓகேவா? சோ நம்ம இப்போ என்ன பண்ணனும்னா எதுல வந்து T2G or EG ansymmetric இருக்குன்னு மட்டும் தான் பார்க்கணும். It's again a MSQ question. This is a MSQ question. ஓகேவா? சால்வ் பண்ணலாம். நீங்க என்ன கொடுத்திருக்காங்க? cobalt CN5. ஓகே, இது வந்து நம்ம வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் பண்ணலாம். சோ வந்து X CN வந்து 5 கொடுத்திருக்காங்க. சோ -5. water is a neutral ligand, so 0 will be equal to -3. So அப்ப வந்து X is equal to என்னவா இருக்கும்? +2 ல இருக்கும். So cobalt வந்து +2 oxidation state ல இருக்கும். So and then இங்க என்ன cobalt +2 னா என்ன? It's a D7 system. ஓகேவா? D7 cobalt இருக்க cyanide இருக்கிறதுனால this will be a low spin complex. So D7 low spin complex. 1 2 3 4 5 6 7. ஓகேவா? சோ இதுல வந்து என்ன இருக்கு? EG வந்து unsymmetrically filled இருக்கு. சோ ஆப்ஷன் A is the correct answer. இதுல வந்து என்ன இருக்கும்னா strong John Teller distortion வந்து exhibit ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்கு? B. B என்ன கொடுத்திருக்காங்க? நிக்கல். சோ நிக்கல் வந்து X and ஓகே, எத்தனை fluorine கொடுத்திருக்காங்க? 6 கொடுத்திருக்காங்க. சோ fluorineோட சார்ஜ் -1. சோ -6. ஓவரால் ஸ்பியர்ல வந்து -2 கொடுத்திருக்காங்க. சோ நிக்கல் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல எக்ஸிபிட் ஆகும்னா நிக்கல் 4+ ல எக்ஸிபிட் ஆகும். நிக்கல் 4+ னா என்ன? இட்ஸ் a D6 system and fluorine is a weak field ligand. இல்ல D6 system, fluorine வந்து weak field ligand தான், but this will be showing as a strong field ligand character இருக்கும். so like என்ன ஆகும்னா low spin ல எக்ஸிபிட் ஆகும். சோ நிக்கல் வந்து நிறைய எக்ஸெப்ஷனல் கேசஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி நிக்கல் வந்து நிக்கல் 2+ வந்து டெட்ராஹெட்ரல் ஃபார்ம்ல தான் எக்ஸிபிட் ஆகும். இது ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸஸை விட அந்த மாதிரி ஃபியூ எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து உங்களோட பேசிக் நோட்ஸ் ஏதாச்சும் இருந்தா ரிவ்யூ லைக் கோ த்ரூ பண்ணீங்கனாலே தெரியும். இல்லைன்னா நான் வந்து ஃபைனலா ஒரு தடவை வந்து ரிவிஷன் பண்ணும்போது ஃபுல்லா வந்து சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு மச் பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ வந்து 6 லோ ஸ்பின்னா என்ன? 1 2 3 4 5 6. ஸோ இதுல வந்து என்ன இல்லை? நோ unsymmetrically filled. So EG ல வந்து electrons fill ஆகல, unsymmetryயும் இல்ல. So அதனால B is not the answer. Next வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Mn. So Mn. So Mn வந்து என்ன oxidation stateல exist ஆயிருக்கும்னா Mn2+ exist ஆயிருக்கும். So Mn2+ னா என்ன? It's a D5 system. இங்க என்ன ligand கொடுத்திருக்காங்க? CN கொடுத்திருக்காங்க. CN னா என்னது? It's a strong field ligand. So that means pairing of electrons possible, low spin ல exist ஆகும். So 1 2 3 1 2. So yeah. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா T2G unsymmetry இருக்கு. So இது வந்து என்னன்னா this will show John Teller distortion, but this will show a weak or dynamic John Teller distortion. So option C is also correct. So இப்போ வந்து questionல வெறும் strong John Teller distortion மட்டும் கேட்டிருந்தா நீங்க வந்து EG unsymmetry இருக்கிறத மட்டும் தான் சூஸ் பண்ணணும். பட் இங்க வந்து வெறும் John Teller distortion கேட்டிருக்கிறதுனால நம்ம weak and dynamic John Teller distortionயும் வந்து assume பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? D. என்ன காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா cobalt. இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இங்க ஒரு சார்ஜ் மைனஸ் சார்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன், நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா cobalt this is a neutral ligand. இது வந்து F2 ஸோ -2. ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் தான் இங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து என்னன்னா +1 சார்ஜ்ல இருக்கும். ஸோ இப்போ வந்து X என்னவா இருக்கும்? X = 3 இருக்கும். ஸோ cobalt வந்து இங்க வந்து 3+ ல இருக்கும். cobalt 3+. cobalt 3+ னா என்ன? It's a D6
low spin system. D6 low spin system na enna D6 low spin inga already போட்டு வச்சிருக்கேன். Okay, so D6 low spin na there is no unsymmetry in T2G or EG, so option A and C is the correct answer. So இப்போ இந்த next question என்னன்னா JAM 2021 question. so இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா if the crystal field splitting of cobalt tetraamine complex வந்து 5900000 ன்னு கொடுத்திருக்காங்கன்னா இப்போ வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா CFSE கொடுத்திருக்காங்க. CFSE வந்து எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க, 5900 ன்னு கொடுத்திருக்காங்க சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து CFSE என்னவா இருக்கும் and then எதுல கேட்டிருக்காங்க, in கிலோஜூல் per mole ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் என்ன, இங்கே வந்து கொபால்ட் வந்து 2+ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ கொபால்ட் வந்து 2+ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இட்ஸ் அ டெட்ராஹெட்ரல் சிஸ்டம். ஸோ கொபால்ட் 2+னா என்ன, இட்ஸ் அ D7 சிஸ்டம். D7 லோ ஸ்பென்ல இருக்கு. ஸோ 1 2 3 4 5 D7 லோ ஸ்பென்னா 1 2 3 4 லைக் இது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. 1 2 3. So cobalt வந்து D7 சிஸ்டம்ல இருக்கு. இப்போ இதுக்கு வந்து CFSE கால்குலேட் பண்ணா CFSE will be equal to இங்க வந்து இது வந்து -6 எனர்ஜிஸ்ல இருக்கும். so -0.6 into 4 னா என்ன, -2.4 plus இதெல்லாம் வந்து என்ன 0.4 எனர்ஜில இருக்கும். so 0.4 into 3 னா 1.2. so will be equal to -1.2 del இங்க வந்து del T like tetrahedral complex ன்றதால del T. so and then CFSE என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து del T வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ del T சாரி CFSE வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டா நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ -1.2 into 5900 வந்து நீங்க டைரக்டா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது, ஸோ 7080 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஸோ இங்க வந்து சென்டிமீட்டர் இன்வர்ஸ்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி ஃபார் திஸ் காம்ப்ளெக்ஸ். பட் இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இவங்க வந்து கிலோஜூல் பர் மோல்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து சென்டிமீட்டர் அண்ட் கிலோஜூல் பர் மோல் வந்து எப்படி ரிலேட் ஆயிருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், பேசிக் ஃபார்முலா வந்து எனர்ஜி ஈக்குவல் டு E ஈக்குவல் டு H நியூன்னு சொல்லுவோமா. ஸோ H நியூவை வேற எப்படி எழுதலாம், HC/W லாம்டான்னு எழுதலாமா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாம்டா வந்து இது மியூ வந்து இதுல வந்து என்ன இருக்கும்னா ஃப்ரீக்வன்சி ஹெர்ட்ஸ்ல இருக்கும். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா லாம்டா வில் பி இன் மீட்டர்ல இருக்கும், மீட்டர் ஆர் மீட்டர்ல தான் இருக்கும். ஸோ 1/லாம்டான்னும் போது என்ன ஆயிடும், ஸோ ஃப்ரீக்வன்சி வேவ் நம்பர் வந்து எப்பவுமே வந்து சென்டிமீட்டர் இன்வர்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம். ஸோ என்ன ஆகும்னா இது வந்து HC மியூ பார்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வேவ் நம்பர்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூனிட்ஸ் மட்டும் பாருங்க. H வந்து என்னது, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன, 6.6 into 10⁻34 ஜூல்ஸ் பர் செகண்ட். ஓகேவா? இன்டூ இது என்னது, ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன, 3 into 10⁻8 சொல்லுவோம். நம்ம வந்து சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணா 3 into 10⁻10 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஓகே, சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க வந்து இங்க வந்து நம்மளுக்கு வந்து வேவ் நம்பர். ஸோ வேவ் நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து சென்டிமீட்டர் இன்வர்ஸ்ல எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 7080 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். சென்டிமீட்டர் இன்வர்ஸ்னா 1/சென்டிமீட்டர். ஸோ இப்போ வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிடும், செகண்ட்ஸ் கேன்சல் ஆயிடும். இங்க என்னதான் இருக்கு, நம்மளுக்கு வந்து ஜூல் மட்டும் தான் இருக்கு. பட் நம்மளுக்கு என்ன வேணும், கிலோ ஜூல் பர் மோல் வேணும். பர் மோல் எப்போ வரும்னா நம்ம வந்து 6. அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது வரும். ஸோ 23 அயான் பர் மோல்னு சொல்லுவோமா, பர் மோல். ஸோ இப்போ வந்து யூனிட் என்னவா இருக்கு, ஜூல் பர் மோலுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து லைக் இதுதான் வந்து ஜென்ரல். இதை நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். பட் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, நீங்க வந்து இப்போ வந்து ஓகே 10 பவர்ஸ் எல்லாம் காமனா எடுங்க. எடுத்த 10⁻−34 plus 10 plus 23. so வேற என்னென்ன இருக்கும், 6.6 into 3 speed of light
into 6.02. ஸோ நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா வெறும் கான்ஸ்டன்ஸ் வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். நம்ம வேவ் நம்பர்ன்றது வந்து ஒரு கொஸ்டினுக்கு கொடுத்திருக்க மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ நான் அதை வந்து செப்பரேட்டா வச்சிருக்கேன். 80 ஜூல் பர் மோல். ஸோ இது வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 0.119 into 10 power minus 1 into 7080 joule per mole இருக்கும். ஸோ இங்க வந்து என்ன இருக்குன்னா இது வந்து ஜூல் per mole இருக்கும். ஸோ இது வந்து நீங்க கம்ப்ளீட்டா லைக் wait a second 6.6 into 3 into 6.02 சாரி இது வந்து என்னன்னா ஸோ இது வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா இது எப்படி இருக்கும்னா 119.19 into 10 power minus 1ல இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து கிலோ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்க வந்து கிலோ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்பதான் வந்து இந்த இதுல இருக்கும். ஸோ இது இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும்னா 0.0119 into 7080 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாவே என்ன ஆயிரும், உங்க ஆன்சர் வந்து கிலோ ஜூல் பர் மோலுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம இந்த வேல்யூ என்ன பண்ணலாம்னா வந்து 7080 கூட வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 7080 போட்டீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா ஆன்சர் வந்து 84.3 கிலோ ஜூல் பர் மோல். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து என்னது, ஆன்சர் வந்து 84.3 கிலோ ஜூல் பர் மோல். ஸோ இந்த கொஸ்டினோட மேஜர் திங்கே வந்து இங்கே தான். ஸோ சென்டிமீட்டர் இன்வர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து என்ன பண்ணணும், கிலோ ஜூல் பர் மோலுக்கு இது பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வர்ஷன் வந்து நீங்க இந்த ஃபுல் ஃபார்முலாலாம் போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ கன்வர்ஷனுக்கு வந்து என்ன, நீங்க இந்த நம்பரால டைரக்டா மல்டிப்ளை பண்ணீங்கனாலே வந்து லைக் உங்களுக்கு வந்த வேவ் நம்பரை நீங்க டைரக்டா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும், கிலோஜூல் பர் மோல்ல சிஎஃப்எஸ்சி கிடைச்சிரும். திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நான் வேற ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கான்னு பாக்குறேன், ஒரே ஒரு நிமிஷம். எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் வந்து வேற என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, ஓகே அகைன் வேற ஒரு பிவைக்யூல வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஐம் நாட் ஷுர், ஜூன் சாரி ஜாம் 2006 இல்ல 2012 தெரியல. ஆனா இதே மாதிரி சிமிலர் கொஸ்டின் இருந்தது. ஓகேவா? ஸோ நீங்க வந்து அந்த பிவைக்யூஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். பட் இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ நான் இந்த வீடியோல வந்து மோஸ்டா இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸும் அண்ட் தென் லேட்டஸ்ட் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணணும் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ஜாம் 2020 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ 2020 ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, the transition metal complex with zero magnetic moment and zero dipole moment and CFSC வந்து -2.4 del ohm கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின்ல வந்து ஜீரோ மேக்னெட்டிக் மூமெண்ட். ஸோ எப்போ வந்து மியூ வந்து ஜீரோவா இருக்கும், மியூ ஸ்பின் எப்போ வந்து ஜீரோவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா எய்தர் இட் ஷுட் பி D6 லோ ஸ்பின்னா இருக்கணும். ஸோ D6 லோ ஸ்பின்னா இருந்தா என்ன, 1 2 3 4 5. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ D6 லோ ஸ்பின்னா இருந்தா என்ன இருக்கும், மியூ வந்து ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும், ஜீரோ மேக்னெட்டிக் மூமெண்ட். அண்ட் தென் CFSC வேல்யூவும் என்னவா இருக்கும், CFSC will also be equal to -2.4 del O. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து இருக்கிற இந்த 4 காம்ப்ளெக்ஸ்ல எந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கோ அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ இங்க நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, Mn cobalt 5 சாரி இது வந்து கார்பன் மோனாக்சைடு 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து CH3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் இன் ஸோ CO வந்து CO மைனஸா எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதுல வந்து 5 இருக்கு. ஸோ Mn வந்து என்ன ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் ஆகும்னா Mn வந்து +5 ஸ்டேட்ல இதுல வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ Mn +5னா என்ன, Mn +5 is a D2 system. So D2 system na will be like this. Okay, 1 2
D2. So இங்க வந்து என்ன இல்ல CFSE value வந்து is not equal to 2.4 minus 2.4 இல்ல, and then mu என்ன இல்ல magnetic moment will also be not equal to 0. ஏன்னா இங்க வந்து 2 unpaired electrons இருக்கு. So n equal to 2 னு போட்டீங்கன்னா இங்க வந்து mu like ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் என்னவா இருக்கும் அது இட் won't be equal to 0. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க டிரான்ஸ் காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ டிரான்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல வந்து என்னென்ன டிரான்ஸ் காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க டிரான்ஸ் நிக்கல் எத்திலீன் டயமைன் 2Cl2. ஸோ இது வந்து என்னது ஸோ இது வந்து என்னன்னா நிக்கல் வந்து எத்திலீன் டயமைன் வந்து 2 கொடுத்திருக்காங்க and then Cl2 கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து Cl2 கொடுத்திருக்காங்களா. ஸோ நிக்கல் will be existing in Ni2 plus எக்ஸிஸ்ட் ஆகுமா. Ni2 plus என்ன இட்ஸ் a D8 சிஸ்டம். D8 சிஸ்டம்னா அகைன் இது இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க இட்ஸ் a டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ 1 2 1 2 3 1 2 3 4 5 6 7 8. So இங்க வந்து again இங்க வந்து CFSE value will not equal to minus 2.4 க்கு ஈக்குவலா இருக்காது. And then mu spin value என்ன இருக்காது it won't be equal to 0. So option B is also wrong. A is wrong, B is wrong, and then C என்ன கொடுத்திருக்காங்க it's a trans CN4 water வந்து 2 கொடுத்திருக்காங்க. So இப்போ வந்து இதுல oxidation state என்ன so X minus 4 equal to minus 1. So cobalt வந்து இங்க என்ன oxidation state ல இருக்குன்னா plus 3 oxidation state ல இருக்கு. So cobalt plus 3 னா என்ன it's a D6 system, and then நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க strong field ligand இருக்கு. So it will be low spin. So low spin னா so D6 low spin system னா again so D6 low spin system னா நம்மளுக்கு என்ன தெரியும் CFSE value வந்து will be equal to minus 2.4 del O and mu will be equal to 0. So option C is the correct answer. And then இது வந்து it's a MSQ question. Okay வா. So நம்ம வேற என்ன question கரெக்ட்டா வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். Trans. So trans so இதுலயும் அதே மாதிரி oxidation state பார்க்கலாம். X minus 4. So Cn வந்து minus 4. Cl2 வந்து minus 2 will be equal to minus 4. So X will be equal to 2. So Fe வந்து 2 plus oxidation state ல exist ஆகுது. So Fe2 plus is again a D6 system, and then இங்க strong field ligand இருக்கிறதுனால this will be again low spin. So D6 low spin னா என்ன CFSE value will be equal to minus 2.4 and magnetic moment it will have a zero magnetic moment. So option C and D is your correct answer. Thank you. Happy learning.